ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும், அதாவது பிறந்த நாள் கொண்டாடுவாங்களாம். அந்த பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் வருடத்தை குறிக்கும் வகையில் பிறந்தநாள் கேக்குகளை மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறார்கள். அதாவது 18வது பிறந்த நாள்னா 18 மெழுகுவர்த்தி, 20வது பிறந்த நாள்னா 20 மெழுகுவர்த்தி, ஒவ்வொன்றும் ஒரு வருடத்தை குறிக்குன்னு சொல்லுவாங்களாம். அதை ஊதி அணைப்பது என்ன செய்யறதுன்னு கேட்டால், அந்த சந்திரனை தெய்வமாக்கிறது இந்த மாதிரி செய்கிறாங்க. இது கிரேக்க நடைமுறையில் உள்ளது. இந்த மாதிரியான ஒரு பிறந்த நாளை கொண்டாடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது மாதிரி பிறந்த நாள் கேக்குகள் ஜெர்மன், கிண்டர், பெஸ்ட்டு மற்றும் பண்டைய மரபுகள்லேருந்து உருவானது. ஒற்றுமை கொண்ட அவர் ஏதோ ஒரு லாங்குவேஜில் போட்டு மொழிபெயர்த்து கூகுளில் போட்டு மொழிபெயர்த்து அனுப்பியிருப்பார்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் உள்ளதை இங்கிலீஷில் அவர் எழுதி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் என்ன செய்கிறாரு, அதில் தமிழ் பண்ணியிருக்கிறாரு. ஒன்றும் புரிகிற மாதிரி இல்லை. சரி, அது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜெர்மன் பழக்கங்களில் இது கடவுள்களுக்கு வாழ்த்து அவர் என்ன கேட்குறாருன்றத அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ இங்கிலீஷில் அவர் எழுதியிருக்காரு. எழுதுனதை அதை மொழிபெயர்க்க தமிழில் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தமிழில் மொழிபெயர்க்க பதிலாக என்ன செய்கிறாருன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு மொழிபெயர்த்து அனுப்பியிருக்கிறாரு. அது வாசித்து அவங்களுக்கு விளங்காது. சாராம்சம் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த மெழுகுவர்த்திகளை வந்து தெய்வத்துக்கு படைக்கிறதா நினைத்து கொண்டு கடவுளுக்கு வாழ்த்துக்களை அனுப்புவதாக சொல்லி அதிர்ஷ்டத்துக்காக வேண்டி இந்த மெழுகுவர்த்தியை வச்சு கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாடலாமான்னு கேட்குறாரு. அப்படி கொண்டாட இயலாது. மார்க்கம் தடுத்திருக்கிற பல விஷயங்கள் இருக்குமே, ஆனால் அதை கொண்டாட முடியாத நம்ம அப்படி கொண்டாடணும்னு சொல்லவும் இல்லையே. மெழுகுவர்த்தியை வந்து ஒவ்வொரு லைஃபுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மெழுகுவர்த்தின்னு சொல்லி அதை ஊதி அணைப்பதன் மூலமாக சந்திரனை வழிபடுறோம், சூரியனை வழிபடுறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்கள் கொண்டாடி நீங்களும் அப்படியே கொண்டாடினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது மார்க்க தடுக்கப்பட்டதாயிருமே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டால், உனக்கு எத்தனை வயசு பாச்சுன்னு கேட்டால் 18 வயசுங்கிறீங்கள. நீ தானே வயசு வச்சானே சொல்கிற. இன்னையோட எனக்கு 20 வயசு ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுன்ற வயசு இன்னது ஆகிவிட்டது என்று உன்னளவில் அறிந்து கொண்டு அந்த ஒரு நாளில் நீ சந்தோஷமாக உன்னளவில் ஒரு பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனால் அது மார்க்கத்தில் குற்றம் வருமானு கேட்டால், அது மார்க் அடிப்படை நீ செய்யலை. பிறந்த நாளை கொண்டாடுவது வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. ஒரு மத நிகழ்ச்சியைத்தான் நம்ம விரிவாக விளக்கியிருக்கோம் 2 மணி நேரம். அது சுருக்கமாக சாராம்சமாக ஒரு மத நிகழ்ச்சியைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு சமுதாயத்தை போல நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த சமுதாயம் செய்கிற மத சடங்குகளை நீ செய்யாதுன்னு அர்த்தமே தவிர, அவன் போடுற மாதிரி வேஷ்டி கட்டினா நம்மளும் அவனை சேர்ந்தவன் ஆயிடுவோம்னு ஆக மாட்டோம். வேஷ்டி மதத்துக்காக கட்டலை. அந்த மாதிரி பிறந்தநாள் என்பதை வந்து நாத்திகம் கொண்டாடுறான். அவன் எந்த கடவுளுக்காக கொண்டாடுறான்? நாத்தியம் கொண்டாடுறான், கிறிஸ்தவம் கொண்டாடுறான், கிரேக்கர் கொண்டாடுறான், சீக்கியம் கொண்டாடுறான், பௌத்தம் கொண்டாடுறான். அவன் என்ன செய்கிறான், என்னது கொண்டாடுறான்னு கேட்டால் அவனுக்கு அந்த பக்தியில் கொண்டு சேர்த்துருப்பான். ஆனால் நம்ம எதை பார்க்குறோம்னு கேட்டால், பிறந்த நாள் என்பது வந்து அவன் என்னைக்கு பிறந்தானோ அந்த நாளை நினைவு வைத்து இன்றோடு 1 வருஷம் ஆகிவிட்டது, இன்றோடு 10 வருஷம் ஆகிவிட்டது, இன்னைக்கு எனக்கு வயசு 25 ஆகிவிட்டது. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடைப்பிடிக்கீங்களா இல்லையா? எப்போ பிறந்தான்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு ஆஸ்பத்திரியில் கேட்டாலும் என்ன செய்றீங்க, ஆதார் கார்டில் என்ன கேட்பான், பிறந்த நாள் கேட்பான், சொல்லத்தானே செய்றீங்க. அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அப்படி சொல்லுவீங்களா? யாபத்தில் வச்சுருக்கீங்கல்ல. பிறந்த நாள் என்பது ஒருத்தர் நினைவில் வைத்து கொண்டு இன்னையோட 1 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு 50 வயசு ஆகுச்சு, இன்னைக்கு 65 வயசு, இதை ஒரு குற்றமாக்காதீங்க. ரசூலுல்லாவுடைய பிறந்த நாளை நம்ம கூடாதுங்கிறோம். அது இபாதத்தை செய்கிறான், வணக்கத்துக்கு செய்கிறான். நபிகள் நாயகத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது இபாதத்து, மறுமையில் நன்மை கிடைக்கும் அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது ஒரு விஷயம். அவன் பிறந்த நாள் வந்து எனக்கு இன்றைக்கி தான் பிறந்த நாள் நினச்சி அது ஒரு மக்களுக்கு சுமை தரக்கூடிய ஒரு ஆடம்பரமாக ஒன்றும் இல்லாமல் அவன் அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்து கொண்டால் குற்றமில்லைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுதான் குற்றமில்லையே தவிர இந்த காரியம்லாம் செஞ்சால் குற்றம் ஆகுமா? அவன் செஞ்ச மாதிரியே வந்துக்கிட்டு தெய்வத்தை படைக்கிறது, ஒவ்வொரு மெழுகுவத்தையும் ஒரு தெய்வத்தை குறிக்கிங்கிற இப்படி செஞ்சால் குற்றமானா குற்றம் தான். அது மத சடங்குகள் அடிப்படையில் செய்யக்கூடிய எல்லாமே குற்றமாயிரும். ஆனால் ஒரு கேள்வி எனக்கு விளங்கலை. அவர் மொழிபெயர்த்து போட்டது அந்த விளங்குனதை வச்சுக்கிட்டு இந்த பதில் சொல்லி